ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்ஷய் அம்மா சமையல். நல்லா கொதிச்சிட்ருக்க இந்த குழம்புல 3 முட்டையை உடச்சி ஊற்றி கலந்து விட்டா அடடடடா என்ன ஒரு டேஸ்ட்டு தெரியுங்களா? அப்படி ஒரு சூப்பரான குழம்பு. நீங்கள் மார்னிங்லேருந்து நைட்டு வர வீட்டில் என்னென்ன ரெசிபி செய்கிறீங்களோ எல்லாத்துக்கூடமே இந்த ஒரு குழம்பு மேட்ச் ஆகும். இந்த மாதிரி நிறைய குழம்பு நம்ம எல்லாருக்கும் செய்ய தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரில. இந்த ரெசிபி எனக்கு வாய் வழியாக ஒரு பாட்டி சொன்னது தான். இதுக்கு திடீர் குழம்பு அப்படின்னு அவங்க பேர் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்காது இல்லைங்களா? திடீர்னு எங்கேயாவது அவங்க ஹஸ்பண்ட் வெளியே கிளம்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா திடீர்னு இந்த ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி ஒரு குழம்பு ரெடி பண்ணி சாப்பிட்டு போயிடுவாங்களாம். அதனால் இதுக்கு திடீர் குழம்புன்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க. இந்த ரெசிபி அந்த பாட்டி சொல்லி தந்த மெத்தட்லேயே நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரி, இன்றைக்கி உங்கள் கூடயும் அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க இந்த டேஸ்ட்டான ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் இதில் ஒரு குழிக்கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 30 செகண்ட்ஸ் போல் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப டீப்பாலாம் ஃப்ரை ஆக வேண்டியதில்லை. வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர் சேர்த்துக்கலாம். இது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததும் உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் தக்காளி நல்லா சாஃப்டாக ஸ்மாஷாக குக்காகி வரும். ரொம்ப நேரம் ஆகாமல் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ தக்காளி நல்லா குக்காயிருச்சு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம பவுடர் மசாலா ஒன்று ஒன்றா இப்போது ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 3/4 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, ஒரு 2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம். மசாலாலாம் ஆட் பண்ணதும் நம்ம ரொம்ப நேரம் வதக்க முடியாது, அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டு பார்த்தா கெட்டியாக இருந்தது. ஸோ ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணுற இந்த குழம்பு 4 பேர் ஒரு நேரம் சாப்பிட சரியாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நான் 3 முட்டை ஒரு பவுலில் உடச்சி வச்சுருக்கேன். இதை இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஊற்றுற முட்டை ரொம்ப வெந்துடும். அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழம்புல ஊற்றுங்க. இதை ஒரு 30 செகண்ட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறமா கலந்து விடுங்க. இப்போ நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இந்த மஞ்சள் கரு மட்டும் ஓரளவு லைட்டாக வெந்து வருது அப்படின்னு தெரிஞ்சதுமே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்போட சூட்லேயே மீதி இருக்க முட்டை ஃபுல்லாக நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்க அப்படின்னா எக்கு சாப்பிட நல்லா இருக்காது, ரப்பர் மாதிரி ஆயிரும். இப்போ மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எந்த சிரமமும் இல்லாமல் சட்டுன்னு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய நம்மளோட திடீர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே இந்த டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ்க்கு தான் இது சைட் டிஷ்ஷாக செஞ்சுருந்தேன். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், பிரியாணி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. பேச்சுலர்ஸாக இருந்தால் கூட ஈஸியாக இந்த ஒரு குழம்பு வச்சு ஒரு ரைஸ் வச்சு சாப்பிட்டா லஞ்ச் வேலை டக்குன்னு முடிஞ்சிடும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.